மதிநுதல் மங்கையோடு வடபால் இருந்து மறையோதும் எங்கள் பரமன். நதியோடு கொன்றை மாலை முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்ததனால் கொதியுறு காலன் அங்கி நமனோடு தூதர் கொடுநோய்கள் ஆன பலவும் அதிகுண நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே. கொடிய வெப்பம் போன்று துன்பத்தை அளிக்கக்கூடிய காலன் அக்கினி தேவன், கொதியுறு காலனங்கி யமனுடைய தூதர்கள், இவர்களெல்லாம் கொடிய நோய்கள், மருந்தே கண்டுபிடிக்கப்படாத கொடிய நோய்கள், இவை யாவும் உங்களை ஒன்றும் செய்யாமல் நல்ல வகையிலேயே எப்பொழுது தரும். மதிநுதல் மங்கையோடு வடபால் இருந்து மறையோதும் எங்கள் பரமன். நதியோடு கொன்றை மாலை முடிமேல் அணிந்து நம் உடமே புகுந்ததனால் இந்த கொடிய நோய்கள் எல்லாம் நம்மளை தாக்காது அப்படின்னு திருஞான சம்பந்தர் சொல்றாரு. அதனால நம்ம கேட்டுத்தான் ஆகணும். மதிநுதல் பிறை நெற்றி, கூனல் பிறை நெற்றி என்று சொல்கிறார்கள் இல்லையா? ஒளி மிகுந்த பிறைச்சந்திரை போன்ற நெற்றியை உடைய அன்னையுடன் வடக்கு திசையில் இருந்து வேதங்களை எல்லாம் ஜனகாதி முனிவர்களுக்கும் சிவலோக மாமுனி மன்று தொழுத பதஞ்சலி வியாக்கிரமர் சுந்தரநாதர் என்பவர்களுக்கெல்லாம் அருளிய 66 யோக புருஷர்களுக்கும் அந்த வேதங்களை அருளிய அந்த ஆதிசிவன் கங்கை நதியையும் கொன்றை மாலையையும் முடிமேல் அணிந்து ஞானசம்பந்த பெருமானுடைய உள்ளத்தில் புகுந்ததனால், அந்த உள்ளம் வேறு எதையுமே நினைக்காமல் போனதனால் கொதியுறு காலநங்கி நமனோடு தூதர் கொடுநோய்களான பலவும் அதிகுண நல்ல நல்ல அவை நல்ல நல்லனவாக போயிற்று. வெப்பமான தன்மையுடைய காலன் அக்கினி தேவன், யமனுடைய தூதர்கள், கொடிய நோய்கள் அனைத்துமே நன்மை செய்யும் விதமாக மாறிவிட்டன. நம்மளுடைய உள்ளத்திலும் அந்த ஆதிசிவன் புகுந்து விட்டால் யமனுடைய தூதர்களும் அக்கினியும் கொடிய நோய்களும் நம்மை ஒன்றுமே செய்யாது. அதற்கு நாம் செய்ய வேண்டியது என்ன? சிவய நம எனம சிவ மசிவயன வயநமசி நமசிவய ஓம் என்று சொல்லிக் கொண்டிருக்க வேண்டும். முடியாவிட்டால் சிவயநம என்றால் சொல்லிக் கொண்டிருக்க வேண்டும். அதுவும் முடியாவிட்டால் சிவசிவை என்றாவது சொல்லிக் கொண்டிருக்க வேண்டும். அதான் இந்த பாடல். மதிநுதல் மங்கையோடு வடபால் இருந்து மறையோதும் எங்கள் பரமன். நதியோடு கொன்றை மாலை முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்ததனால் கொதியுறு காலநங்கி நமனோடு தூதர் கொடுநோய்கள் ஆனபளவும் அதிகுண நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே. தினந்தோறும் இந்த பாடலை காலையில் எந்திரிச்சு பாடி போயிட்டீங்கன்னா உங்களுக்கு அளவுக்கு அதிகமான பாசிட்டிவ் எனர்ஜி வரும். உங்களை சுற்றியே ஒரு பாதுகாப்பு வளையம் நீங்கள் எங்கு சொன்னாலும் வந்து கொண்டிருக்கும். இது உண்மை. ஞானசம்பந்த பெருமான் சொன்னது. செய்து பாருங்கள். நான் பெற்ற இன்பம் பெருகை வையகம் வான்பற்று நின்ற மறைபொருள் சொல்லிடின் உன்பற்று நின்ற உணர்வுரு மந்திரம் தான் பற்ற பற்ற தலைப்படும் தானே. நீங்கள் எத்தனை லட்சம் தடவை சிவய நம எனம சிவ மசிவயன வயநமசி நமசிவய ஓம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறீர்களோ அல்லது சிவசிவ என்று சொல்லிக் கொண்டிருக்கிறீர்களோ அதற்கு தகுந்தபடியெல்லாம் உங்களுக்கு பலன் கிடைக்கும். எப்பரிசாயினும் ஏத்துமீன் ஏத்தினால் அப்பரிசு ஈசன் அருள் பெறலாமே. உங்களுடைய முயற்சிக்கு தகுந்தவாறு பலன்களை அவன் வாரி வழங்குவான். எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி வழங்க முடியாது இல்லையா? கண்ணையே ஒருத்தன் கொடுத்தான், சதையவே ஒருத்தன் கொடுத்தான். அந்த மாதிரியெல்லாம் பக்தி செய்கிறவங்க இருக்கும் பொழுது சிவயனமே என்று சொல்லாமல் இருந்து கொண்டு எல்லா பலன்களையும் அவங்களுக்கு கொடுத்த மாதிரி நமக்கு கொடுங்க என்று கேட்பது முறையாகுமா? பக்தி செய்யுங்கள், பக்தி செய்யுங்கள். பக்தி செய்யுங்கள் என்றால் என்ன? சிவனை நினைத்து கொண்டிருங்கள், அவ்வளவுதான். வேற